பத்தினம்திட்டாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்திறங்கிய ஹெலிகாப்டரின் டயர் கான்கிரீட் தளத்தில் சிக்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அதனை சிறிது தூரம் தள்ளி சென்று மீட்டனர். ஹெலிகாப்டரின் டயர் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று மாலை கேரளா சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை சபரிமலைக்கு தரிசனம் செய்வதற்காக புறப்பட்டார். அப்போது ராஜ்பவனில் இருந்து காலை 7:30 மணி அளவில் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு புறப்பட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டரில் பத்தினம்திட்டா வந்தடைந்தார். அப்போது மோசமான வானிலை காரணமாக நிலக்கல் ஹெலிகாப்டர் தளத்தில் இறங்க வேண்டிய ஹெலிகாப்டர் காலை 9 மணிக்கு பிரமாடம் மைதானத்தில் தரையிறங்கியது. அப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஹெலிகாப்டரில் இருந்து வெளியே வந்த பிறகு ஹெலிகாப்டரின் டயர் கான்கிரீட்டில் சிக்கிக் கொண்டது. இதைத் தொடர்ந்து போலீசாரும் தீயணைப்பு படையினரும் சேர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரை தள்ளி நகர்த்தியுள்ளனர். வானிலை காரணமாக தற்காலிகமாக தயார் செய்யப்பட்ட ஹெலிபேட் தளத்தில் தரையிறக்கம் செய்யப்பட்டதால் தான் ஹெலிகாப்டரின் டயர் அதில் சிக்கிக் கொண்டது என்றும், இதற்கு காரணமாக தற்காலிகமாக தயார் செய்யப்பட்ட ஹெலிபேட் கான்கிரீட் சரியாக காயாமல் ஈரப்பதமாகவே இருந்ததுதான் எனவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சபரிமலைக்கு செல்லும் முதல் பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் என்பது குறிப்பிடத்தக்கது.